வெல்கம் டு தன்விகா சமையல். இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் எப்படி வாழைத்தண்டு கூட்டு செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாழைத்தண்டு எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக அரிஞ்சு எடுத்துக்கணும். அரிஞ்சு எடுக்கும்போதே அது சைடில் நார் வரும், அதை கையால் சுற்றினீங்கன்னா வந்துடும். அது மாதிரி எடுத்ததை ஒரு 3 தான் சேர்த்துட்டு இப்படி சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கணும். பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்த பிறகு இது மாதிரி சின்னதாக அரிஞ்சு எடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுத்ததாக ஒரு முள் வச்சுக்கணும். முள் இருக்கிற மாதிரி ஒரு குச்சியை வச்சு இப்படி சுற்றுனீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற நாரும் வந்துடும். நீங்கள் முள்ளுக்கு பதிலாக கத்தி இல்லை கரண்டி அந்த மாதிரி வச்சு சுற்றுனீங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சம் நார் இருக்கும், அதுவும் ஒட்டிகிட்டு வந்துடும். சாப்பிடும்போது நாரே வராது. இந்த மாதிரி நார் எடுத்துடலாம். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்த பிறகு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம் போல் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூடயே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கின பிறகு இது கூட ஒரு 4 ஸ்பூன் போல் துவரம்பருப்பு கழுவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் துவரம்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம், இது உங்கள் விருப்பம்தான். இப்போ நல்லா சேர்த்து வதக்கிட்டு இது கூட சுத்தம் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டையும் சேர்த்துடலாம். வாழைத்தண்டை அரியும் போது தண்ணியில் போட்டுடணும், இல்லைன்னா வாழைத்தண்டு கருத்து போயிடும். அரியும் போதே தண்ணியில் போட்டு அரிஞ்சிடணும், அதனால தான் கருக்காமல் இருக்குது பாருங்கள். இப்போ எல்லா வாழைத்தண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு மூடி தேங்காய் துருவல், அதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாழைத்தண்டு இங்கே வெந்துட்டுருக்கு. இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய் மட்டும் அரைச்சி நாங்கள் எப்பொழுதும் மசாலாவுக்கு வச்சுப்போம். இது மாதிரி தனி மிளகாத்தூள், அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இந்த தண்ணியே போதும், ஏற்கனவே வாழைத்தண்டு தண்ணி விடும், அதனால் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். இதில் 2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இதை அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவே வாழைத்தண்டே தண்ணி விடும், அதனால் எக்ஸ்ட்ராவாக ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இது அப்படியே சாப்பாட்டோடையே பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் இறக்கிடலாம். வாழைத்தண்டு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இதை பாருங்கள், இறக்க வேண்டியது தான். சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் இப்போ இதை சாப்பாட்டோடு அப்படியே சேர்த்து சாப்பிட போகிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் சைடிஷாகவும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.